ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் லைஃப் தமிழ் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இது வரைக்கும் நம்ம நிறைய சிஎன்சி மிஷின்ஸ் மெக்கானிக்ஸ் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். இதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிஎன்சி மிஷினில் இருக்கிற ப்ரோக்ராம் எப்படி மிஷினில் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமை தான் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அது ரன் பண்ணும்போது அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மிஷினில் நான் ப்ரோக்ராமை ரீசெட் பண்ணிக்கிட்டேன், ஆட்டோ மோடுக்கு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபீட் ரேட்டு, ரேப்பிடு ஃபீடு எல்லாத்தையுமே நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். இப்போ மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு பிளாக்லேருந்து ஓட்டுறேன். ஃபஸ்ட்டு பிளாக்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ N1 அதை நான் கால் பண்ணிவிட்டு இப்போ நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், சைக்கிள் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். இந்த சைக்கிள் ஸ்டார்ட் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். என்ன ஆகும்னா, இப்போ சிஎன்சி மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதில் டைப் பண்ணி ஃபீட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு லைனும் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு இப்போது ஒரு செக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் அந்த மோடு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மோடில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ G01 அப்படின்ற லைனை படித்து மிஷின் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. Z-20 mm F0.23 ஓடிட்டுருக்கு. அதாவது இஜெட்டில் மூமெண்ட் ஆகுது, 20 mm மூவ் ஆகுது. அதான் மீனிங்கு. G01 அப்படிங்கிறது ஃபீட் மூமெண்ட்டு, ஃபீல்டில் போகும். G01ங்கிறது, G00ங்கிறது ரேப்பிடில் மூவ் ஆகும். இது ஆல்ரெடி G0க்கும் G01க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம சேனலில் இருக்குது. இப்போது G01ல் அடுத்த லைன் படிச்சிருச்சு. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா X370 F 0.20 இருக்குது. இதில் இந்த பக்கம் பாருங்கள், மாடல்னு ஒரு ஆப்ஷனில் போட்டிருக்கு பாருங்கள். T7, அதாவது டூல் நம்பர் 7ஆம் நம்பர் டூலு, 24 அப்படிங்கிறது ஆஃப்செட் நம்பரு. அதுக்கப்புறம் X330.00ங்கிறது அடுத்த லைனில் படிக்க போகுது. இது X370 mm வந்த உடனே அது ஸ்டாப் ஆகும். இப்போ அது கம்மியாகிக்கிட்டே போகுது பாருங்கள். 372, 71 அடுத்த லைன் படிச்சிருச்சு. இது X330 mm வந்த உடனே இது ஸ்டாப் ஆகும். இதில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு ஆர்பிஎம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். X190 mm எஸ்ன்னு கொடுத்து 190 ஆர்பிஎம் கொடுத்துருக்கு. இந்த 190 ஆர்பிஎம்காக இது ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போது எக்ஸில் எவ்வளோ மூவ் ஆகணும் அப்படின்னு இது கொடுத்துருக்கிறதுனால அது எக்ஸில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போது இஜெட்டில் மூவ் ஆகணும்னு நம்ம கொடுக்கும்போது அது இஜெட்டில் மூவ் ஆகும். இப்போ நமக்கு ஜாப் எந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ண போகிறோன்றது ட்ராயிங்கை பார்த்து நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்மளே மேக் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி எந்தெந்த பொசிஷனில் மூவ் ஆகணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ப்ரோக்ராமராக, ஒரு செட்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் அதை டிசைட் பண்ண போகிறீங்க. இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ட்ராயிங் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். கடைசியாக ஒரு லைன் இருக்குது பாருங்கள். G0 Z50.0ன்னு போட்டிருக்கா. அது என்னென்னா ரேப்பிடில் மூவ் ஆகும். சல்லுன்னு போயிட்டு ஹோம் பொசிஷனில் போய் நிற்கும். அதுதான் மீனிங்கு. இப்போது M0ன்னு போட்டிருக்கு. M0ங்கிறது என்னென்னா அந்த இடத்துல நம்ம டூல் செக் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஒரு இப்போ இன்செட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக M0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல நிற்கும் மிஷினு. அப்போ நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கும். ஆப்ஷன் ஸ்டாப்புக்கும் M0க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது அடுத்த லைன் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா X50 mm F 0.32 இப்படி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ் வேல்யூ, இஜெட் வேல்யூ மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் ஃபேஸிங் அண்ட் டர்னிங் இது எல்லாமே நீங்கள் சிஎன்சி மிஷினில் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, G01, G0 இந்த வேல்யூ தான் நீ மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கும் ப்ரோக்ராமில். இது நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் இதை பற்றின டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி புரிஞ்சது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க இந்த வீடியோவுக்கு. அதுக்கப்புறமா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும்.
எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து சிஎன்சி மிஷின் நிறையா சேனல் இல்லை. நம்ம சேனலில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து நான் வந்து கேட் கேம் பற்றியும் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ அப்சல்யூட்டிவ் பொசிஷன்லேயும் ரிலேட்டிவ் பொசிஷனுக்கும் பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கும் நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் நம்ம கொடுத்துருக்க எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக அப்சல்யூட்டிவில் வந்துட்டுருக்கோம். இப்போ இஜெட் -46ன்னு கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக பாருங்கள் அப்சல்யூட்டிவில் வந்துட்டுருக்கோம். இது கம்மியாகிக்கிட்டே போகுது பாருங்கள். இது வந்து ரிலேட்டிவ்ங்கிறது மிஷின் ரீடிங்கை வந்து ரிலேட்டிவ்ஸில் வந்துட்டுருக்கோம். இது இப்போது நான் ஓவராலாக இதில் இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாட்டு எண்டா பிளாக்கு இது எதுவுமே நீங்கள் ஏதாவது கொடுக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து படிக்காது, மிஷினில் அலாரம் வந்து நின்றும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. ஆனால் மிஷினில் ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோக்களில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.